ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பரணி கார்த்திகை அன்னைக்கு நான் விளக்குனதுலேருந்து விளக்கேற்றின வரைக்கும் உள்ள ப்ராசஸ் எல்லாமே நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் சமீப காலமாக நோ வேஸ்ட்டு பாலிசி அப்படின்னு சொல்லி ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வெஜிடபிள் வேஸ்ட்டு அந்த மாதிரி எல்லாமே கம்போஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு ரீசைக்கிள் ப்ராசஸ் அதிகமாக பாலித்தீன் கவர்லாம் நமக்கு தேவையாக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப புதுசாக எடுத்து யூஸ் பண்ணாமல் ஏற்கனவே யூஸ் பண்ணதை வாஷ் பண்ணி அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி விளக்கெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது. அதுக்கு எலுமிச்சம்பழம் நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ண எலுமிச்சம்பழ தொலியை உப்பு போட்டு சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து அரைச்சி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது புளியில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கிட்ட ஊறிட்டுருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு கார்த்திகைக்கு ஏற்றுற குத்து விளக்கு தான். என்னுடைய சாமி செல்ஃப் ரொம்ப குட்டி. அதில் நான் அடிக்கடி குத்து விளக்கு ஏற்ற முடியாது. ஏற்றுனா கொஞ்சம் தள்ளி தான் வச்சு ஏற்றுற மாதிரி இருக்கும். அதனால் இது போன கார்த்திகைக்கு ஏற்றிட்டு அடுத்து இப்போ தான் ஏற்ற போகிறேன். அதுக்காண்டி இந்த எலுமிச்சம்பழ தொல்லி ஒரு 4-5 தொலி எடுத்து ஊற போட்டதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது ஏன் நம்ம உப்பு போட்டு வைக்கிறோன்னா கெட்டு போகாமல் இருக்கும். இன்னொன்று சீக்கிரம் அரைப்பட்டுரும். அந்த தொலி ஃபுல்லாக ஊறி இருக்கனால சீக்கிரம் அரைப்பட்டுரும். இது எனக்கு அப்படியே தோணுச்சுன்னா அந்த டீடான் பண்ணுறதுக்குலாம் இதை யூஸ் பண்ணுறாங்கல்ல அந்த தொலியை. சரி, நம்ம ஏன் இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். இப்படி ஜாரில் நல்லா போட்டு அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு பாத்திரத்தை ஃபுல்லாத்தையும் சோப் போட்டு கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சம்பழம் உப்பு சேர்த்து அரைச்ச இந்த மிக்சரை போட்டு நல்லா தேய்ச்சி வச்சுட்டோன்னா அந்த விளக்கில் ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் தானாக எடுத்துகிட்டு அப்படியே நம்ம தேய்ச்சதே இந்த ப்ளூ கலரில் மாறிடும். தானாகவே அது போயிடுது. நம்ம எப்படி இந்த விளக்குற பாத்திர பவுடர் யூஸ் பண்ணோன்னா எப்படி போகுதோ அந்த அளவுக்கு தான் போகுது. எனக்கு அந்த அளவுக்கு போனதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு பித்தளை விளக்கை காட்டியும் வெள்ளி விளக்கில் இன்னுமே பிரைட்டாக இருக்க மாதிரி தோணுச்சு. ஆனால் அதில் இதை போட்டு ரொம்ப தேய்க்கக்கூடாதா என்னன்னு தெரியல. ஒரு அளவாக தேய்ச்சேன், நல்லாவே போயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த விளக்கெல்லாம் பாருங்கள் எப்படி கண்டிஷனில் இருக்குன்ட்டு. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணதான் ஒரு விளக்கு மட்டும் ஊடு திரி போயிருந்தனால அது மட்டும் ரொம்ப பிளாக்காக இருக்கும். இந்த எல்லா விளக்கையும் இப்போ ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ விளக்குன பின்னாடி பாருங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். இது நம்ம ஒன்று வேஸ்ட்டு பண்ணாமல் இருக்கோன்றதும் ஆயிடுச்சு. நம்ம கையும் பொத்து போகாமல் இருக்கும். நல்லாவே போயிடுச்சு. இந்த விளக்கு என் பாப்பா ஒரு போட்டியில் ஜெயித்ததுக்கு ஊரில் கொடுத்தது பரிசாக கொடுத்தாங்க. இதெல்லாம் நான் கல்யாணத்துக்கு கொடுத்தது தான். இந்த விளக்கு எல்லாமே, இந்த டம்ளரு எல்லாமே என்னுடைய கல்யாணத்துக்கு கொடுத்தது தான். இந்த குத்து விளக்கு மட்டும் நாளைக்கு ஏற்றணும். அதில் அந்த ப்ளூ கலர்லாம் போயிடுச்சு. அந்த தடம் மட்டும்தான் இருக்குது. விளக்கில் பொட்டு வைக்கிறப்போ உங்களுக்கு யார் யாருக்கு இந்த மாதிரி பொட்டு வைக்கிறது பிடிக்கும்னு சொல்லுங்கள். இப்படி சைடில் ஃபுல்லாக அப்படி மஞ்சள் சந்தனம் தடவி மேலே அப்படி பொட்டு வச்சு பின்னாடியுமே வைக்கணும். அதனால் அந்த ஸ்டிக்கர் எப்படி இந்த இதில் அம்மன் இல்லை. சில விளக்கில் அம்மன் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற விளக்கில் பின்னாடி வைக்கணும். இப்போ இதுலையுமே நான் இந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இது புது விளக்கு கிடையாது. நான் ஸ்டிக்கர் எடுக்காமே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த விளக்கில் பாருங்கள், எல்லாத்துலேயுமே இப்படி சைடில் வச்சா அது ஒரு மாதிரி மங்களகரமாக இருக்க மாதிரி தோணும். இது ஆக்சுவலாக நான் எங்கேருந்து கற்றுக்கிட்டேன்னா, நான் சின்ன வயசில் ஓம் சக்தி கோயிலுக்கு அடிக்கடி போவேன். அங்கே இப்படி தான் விளக்கில் வச்சுருப்பாங்க. இப்படி சைடில் ஃபுல்லாக அப்படி வச்சு அப்படி தான் வச்சுருப்பாங்க. அழகாக இருக்கும். நல்லா எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு ரெடி பண்ணியாச்சு. நீ விளக்கேற்றுறது தான் பாக்கி. இன்றைக்கி அம்மா சாமிக்கு எந்த ஒரு நைவேத்தியமும் வைக்கல. ட்ரை கிரேப்ஸ் இருந்துச்சு, அதே வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கிட்டேன். இல்லாட்டினா ஏதாச்சும் ஸ்வீட்டாக பண்ணலான்னு தான் இருந்தேன். சரி, நாளைக்கு திருக்கார்த்திகைக்கு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இப்படி வச்சுட்டேன். இந்த விளக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இங்கே முன்னாடி ஸ்ரீதேவி அம்மா மகாலட்சுமி அம்மா இருக்காங்கன்னு, பின்னாடி தவ்வை இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம பின்னாடியும் நம்ம விளக்கில் எப்பயுமே பொட்டு வச்சுக்கணும். வச்சுட்டு பரணி கார்த்திகைக்கு விளக்கு ஏற்றியாச்சு. 5 முக விளக்கு. இந்த ஒரு பித்தளை பாத்திரமும் நான் இப்போ தான் மேலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்.
அதை வந்து நார்மலாக சோப் போட்டு மட்டுமே வாஷ் பண்ணி வச்சுட்டு மஞ்சள் தடவி பொட்டு வச்சு 5 விளக்கு 5 திசையில் தெரிகிற மாதிரி ஏற்றிருக்கேன். இப்படி வச்சுருக்கிறது அழகாக இருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு நல்ல திருப்திகரமாக இருந்துச்சு இன்றைக்கி பரணி கார்த்திகை செலிப்ரேட் பண்ணது. நான் வந்துட்டு ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் என்னோடய கம்யூனிட்டி டேப்பில். வேல்மாறல்களுக்கு வேல்மாறல் மகாமந்திரம் 64 அடிகளா, 108 அடிகளா, 100 அடிகளா, அந்த மாதிரி உங்களுக்கு கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு 10 பேர்த்துக்கு வேல்மாறல் புக்கு வந்து அனுப்பலான்ட்டு இருக்கேன்.